அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். 2 வகுப்புகள் நம்ம எடுத்திருக்கோம். அதுல வைகறை வணக்கம் அப்படின்னு நம்ம தொடங்கி இருப்போம். அந்த வைகறை அப்படின்றதுக்கான சிறு பொழுதுகளுக்கான திணைகளை நம்ம பார்த்திருப்போம். இன்னைக்கு நண்பகல் வணக்கம் சொல்லி தொடங்கினால இந்த நண்பகல் அப்படின்றது எந்த திணைக்கான சிறு பொழுதா இருக்கும் அப்படின்னு நீங்க சொல்லலாம். நண்பகல் அப்படின்றது காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. இது எந்த நிலத்திற்கான சிறு பொழுதா இருக்கும்? பாலை நிலம். சிறப்பு. பாலை நிலத்திற்கு சிறப்பு சிறப்பு வாழ்த்துக்கள். மணலும் மணல் சார்ந்த இடமும் சொல்றோம் இல்லையா, அந்த பாலை நிலத்திற்குரிய சிறு பொழுதாதான் நம்ம நண்பகல் அப்படின்றத சொல்றோம். காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை. அதற்கான பெரும் பொழுதுகள் என்னன்னு தெரியுமா? சொல்லலாம் தெரிஞ்சா. பெரும் பொழுதுகள் 3 இருக்கும். சொல்லலாமே. பெரும் பொழுதுகள் 3 இருக்கும் பாலை திணைக்குரியது. உடனே கேள்வி கேட்ட உடனே நினைவுக்கு வர்றது சற்று சிரமமா இருக்கும்னு நினைக்கிறேன். இளவேனில். நான் தொடங்கிட்டே நீங்க முடிக்கலாமே. யாரேனும் இன்னொரு முறை சொல்லுங்க கௌசல்யா மேம். இளவேனில், முதுவேனில், பின்பணி. மிகச்சிறப்பு. இளவேனில், முதுவேனில், பின்பணி. இந்த 3 பகுதிகளும் தான் பெரும் பொழுதா பாலை நிலத்திற்குரியதா இருக்கும். இந்த அரிய தகவல்களோட இன்றைய நண்பகல் வகுப்பு, வைகறை வகுப்புல இருந்து இன்னைக்கு நம்ம நண்பகல் வகுப்புல அனைவரையும் சந்திப்பதுல மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதி என்னன்னு பார்த்தோம்னா 6ஆம் வகுப்புல இருக்க 2ஆம் பருவத்துல இருக்க பாடப்பகுதிகள் தான் பார்க்க போறோம். எல்லாருமே சிறப்பா தேர்வு எழுதிப்பீங்கன்னு நம்புறேன். நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு வினாக்கள் இருக்கும். இதை விட கடினமாக அடுத்த வினா பகுதிகள் இருக்கும் அப்படின்னு நம்பலாம். நம்மளுக்கு நடத்தப்பட்ட பாடப்பகுதிகள் நம்ம பழைய பாட புத்தகங்கள் முதல் பருவத்துல முடிச்சிருந்தோம். இன்றைய வகுப்புல 2ஆம் பருவத்தை நம்ம பார்க்கலாம். சரிங்களா? எல்லாரும் இணைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதிகள் பார்த்தோம்னா செய்யுள் பகுதி தான் முதல்ல பார்க்க போறோம். செய்யுள் பகுதிகளை முடிச்சதுக்கு அப்புறம் உரைநடை பகுதி, துணைப்பாடம் அப்படின்னு வரிசை கிரமமா நம்ம பார்ப்போம். இசை அமுது அப்படின்ற ஒரு செய்யுள் பகுதி, பழமொழி 400, சித்தர் பாடல்கள், புறநானூறு, திண்ணையை இடித்து தெருவாக்கும், எல்லாமே அற்புதமான பாடல்கள். உங்களுக்கு குறிப்பெடுக்கிறதுக்கு ஏதுவான வகையில நான் சொல்றேன். புத்தகம் இல்லாதவங்க அழகா நீங்க குறிப்பெடுத்து படிச்சுக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா இசை அமுது. இந்த இசை அமுது அப்படின்றத எழுதியவர் யாருன்னு கேட்டா நம்ம புரட்சி கவிஞர், புரட்சி கவி அப்படின்னு எழுச்சி மிக சொல்றோம் இல்லையா, பாரதிதாசன் அவங்கதான் இந்த இசை அமுது அப்படின்ற கவிதை தொகுப்பை நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப நான் என்னோட தொடு திரையில அதை பகிர்றேன், நீங்க அதை பார்க்க முடியும். ஒரு அழகிய பாடல் வரிகள். சிறு பிள்ளைகள் தானே, 6ஆம் வகுப்பு மாணவர்கள், அவர்களுக்கு ஏற்றாற் போல இந்த பாடல் வரிகள் இருக்கும். நமக்கு தேவையான கருத்துகளும் இருக்கும். அந்த பாடல் வரிகளை வாசிக்கிறேன், நல்லா உள்வாங்கிக்கோங்க. அதற்கப்புறம் அதோட நூற்குறிப்பு, ஆசிரியர் குறிப்பெல்லாம் பார்த்துட்டு இந்த பாடலுக்குரிய பொருள்கள் நம்ம பார்ப்போம். இசை அமுது. மழையே மழையே வா வா, நல்ல வான புனலே வா வா, இவ்வையத்தமுதே வா வா, தகர பந்தல் தகர பந்தல் தனதனவென, தாழும் கூரை சலசலவென, நகர பெண்கள் செப்பு குடங்கள் நஞ்செங்கும் கனகனவென, ஏரி குளங்கள் வழியும்படி, நாடி எங்கும் இன்பம் பொழியும்படி, நாடி எங்கும் இன்பம் பொழியும்படி, பொடி வாரி தூவும் பூவும் காயும் மரமும் தழையும் நனைந்திடும்படி. இருமுறை சொல்லணும். ஒவ்வொரு அந்த பத்திகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் மேலே இருக்கிற மழையே மழையே வாவா அப்படின்றத நம்ம சொல்லணும். இது நம்மளுக்கு பகுதிகள் என்ன வரிகள் அப்படின்றத நினைவு கூறுறதுக்காக ஒரு முறை மட்டும் நான் வாசிக்கிறேன். தலையா வெப்பம் தழைக்கவும், மெய் தாங்கா வெப்பம் நீங்கவும், உழுவார் எல்லாம் மழை போல், எருதை ஓட்டி பொன்னே பூட்டவும். ஒரு அழகிய பாடல் வரிகள்.
நம்மளுக்கு பாரதிதாசன் அவர்கள் வழங்கியிருக்காங்க. புரட்சி கவி அப்படின்னு சொல்றவங்க. இப்ப இந்த பாடல் வரிகள் பார்த்தாச்சு. இதுல இருக்கிற அறிஞர் பொருள்களையும் நூல் குறிப்புகள், ஆசிரியர் குறிப்புகள் எல்லாம் நம்ம வரிசை கிரமமா பார்ப்போம். முதல்ல பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் பற்றின குறிப்புகளை நம்ம பார்த்திடலாம். பாவேந்தர் பாரதிதாசனோட பிறப்பு இறப்புகளை முதல்ல பார்த்திடலாம். எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா 1891 ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி பிறந்திருக்கார். 1891 ஏப்ரல் மாதம் 29ஆம் நாள் பிறந்திருக்கார். இவருடைய இறப்பு பார்த்தோம் அப்படின்னா 1964 அதே ஏப்ரல் மாதத்துல 21ஆம் தேதி இறந்திருக்கார். பிறப்பு இறப்ப குறிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா அவரோட பிறந்த தினம், மறைவு தினங்கள் எல்லாம் சிறப்பு தினங்களா கொண்டாடப்படுது. அதனால நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். இவரோட பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா கனகசபை லக்ஷ்மி. கனகசபை அவரோட தந்தை, லக்ஷ்மி அம்மையார் தாயார். எங்க பிறந்திருக்காருன்னு பார்த்தோம்னா புதுச்சேரியில பிறந்திருக்கார். இவர் பேராசிரியராகவும் பணியாற்றிருக்காரு. குறிப்பா சொல்லணும்னா ஹிந்தி எதிர்ப்பு போராட்டம், மொழி போராட்டங்கள் இருக்கு இல்லையா, 1938ஆம் ஆண்டு நடைபெற்ற இந்தி எதிர்ப்பு போராட்டத்திலையும் கலந்துகிட்டு சிறைக்கும் போயிருக்காரு. நிறைய பாடல் வரிகள் எழுதியிருக்காரு. நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவரோட இயற்பெயர் அப்படின்றது என்ன அப்படின்னா கனக சுப்புரத்தினம். அவரோட தந்தை பெயரை சேர்த்து சொல்லுவாங்க, சுப்புரத்தினம் அல்லது கனக சுப்புரத்தினம். அப்புறம் ஏன் நம்ம இவரை பாரதிதாசன் அப்படின்னு சொல்றோம்னா பாரதியார் மீது கொஞ்ச பற்றின் காரணமாக தான் இவரோட பெயரை எப்படி மாத்திக்கிட்டாருன்னா பாரதிதாசன் அப்படின்னு மாத்திக்கிட்டார். அப்போ பாரதியார் இவருக்கு ஒரு புதுவையில சந்திக்கிறப்போ ஒரு பாடலை பாடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ இவர் பாடிய பாடல் என்னன்னு கேட்டோம்னா நம்ம அடிக்கடி நிறைய பேச்சரங்கங்கள்ல கேட்டிருப்போம். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா. மிக முக்கியமான பாடல். எங்கெங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா. இந்த பாடலை பாட சொல்லி கேட்டப்போ பாரதிதாசன் உடனே பாடியிருக்காரு. அதற்கு பாரதியார் அவரோட இதழான சுதேசமித்திரன், உங்க எல்லாருக்கும் தெரியும், சுதேசமித்திரன்ல பாரதியார் ஆசிரியரா பணியாற்றினாரா, துணை ஆசிரியரா பணியாற்றினாரா? சிறப்பு, துணை ஆசிரியரா. வருடம் தெரியுமா? நினைவில் இருந்தா வருடம் நீங்க சொல்லலாம். எந்த ஆண்டு? 1901, 2, 3, 4? சிறப்பு, 1904 என்பது மிகச் சரியான விடை. அந்த காலகட்டத்துல சுதேசமித்திரனோட துணை ஆசிரியரா இருந்திருக்காரு. இதை எதுக்கு இப்ப பாக்குறோம்னு கேட்டா அந்த இதழ்ல என்ன எழுதியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாடல் பாடிட்டாரு இல்லையா, அத ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது அப்படின்னு இந்த பாடல் வரிகளை அந்த இதழுக்கு எழுதி அனுப்பிச்சிருக்காரு. என்ன பாடல் வரிகள்னு தெரியணும். எங்கு காணினும் சக்தியடா தம்பி 7 கடல் அவள் வண்ணமடா. இத உடனே பாரதிதாசன் பாடினால அவரோட குறிப்புல எப்படி சொல்லியிருக்காருன்னா ஸ்ரீ சுப்பிரமணிய பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்த கனக சுப்புரத்தினம் எழுதியது. பாசத்தோட தம்பி அப்படின்னு சொல்றாங்க, அந்த மாதிரி எழுதியிருக்காரு. இதுவே பாரதியார் உரிமையோட தம்பின்னு யார் அழைச்சாங்க? நிறைய தேர்வுகள்ல படிச்சிருப்போம், கடிதம் கூட இருக்கும் அது சம்பந்தமா. அன்போட சொல்லுங்க. நெல்லையப்பர் நினைவிற்கு வருகிறதா அந்த பெயர்? புதுமையா இருக்கா? ஏற்கனவே தம்பி நெல்லையப்பருக்கு எழுதிய கடிதம் இருக்கும், பாசத்தோட தம்பின்னு நெல்லையப்பரை சொல்லுவாங்க. இது ஒரு புது தகவல் தான். நம்ம 11ஆம் வகுப்பு தமிழ் படிக்கிறப்போ இந்த தகவல்களை ரொம்ப தெளிவா படிப்போம். அப்படி என்ன கவிதை கடிதம் எழுதுனாங்க அப்படின்றத தெளிவா அந்த பாடப்பகுதிகள்ல படிப்போம். இப்போ இந்த பாரதிதாசன் நிறைய நூல்கள்லாம் எழுதியிருக்காங்கன்னு தெரியும். அதுல சிறப்பு நூல்கள் சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காரான்னு கேட்டா வாங்கியிருக்காரு. அவர் மறைந்து ஒரு 5 ஆண்டுகள் கழித்து 1969 இவர் எழுதிய சிறந்த நாடகமான
பிசிராந்தையார் நாடகம், அதற்காக சாகித்ய அகாடமி விருதும் வாங்கியிருக்காரு பாரதிதாசன். இப்ப இவர் எழுதின ஒரு சில கவிதை தொகுப்பு, உரைநடை எல்லாம் சேர்த்து அந்த பாடல் வரிகள் சொல்றேன், அதை நீங்க குறிச்சுக்கலாம். முதல்ல நூல்கள் பார்த்திடலாம். பொது உடைமை கருத்துக்களை வலியுறுத்தியது எதுன்னு கேட்டோம்னா சஞ்சீவ பர்வதத்தின் சாரல். சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் அப்படின்ற பாடல், அந்த நூல் பொது உடைமையை வலியுறுத்தி இருக்கு. இதெல்லாம் கூடுதல் தகவல்கள் தான், நீங்க குறிப்பெடுத்துக்கலாம். சஞ்சீவ பர்வதத்தின் சாரல் பொது உடைமையை வலியுறுத்துது. அதே மாதிரி இயற்கைய வர்ணிக்கிற மாதிரி அவர் எழுதுன்னு கேட்டா அழகின் சிரிப்பு. அழகின் சிரிப்பு இயற்கையை வர்ணிப்பதாக அமைந்தது. நம்ம புத்தகத்திலே கொடுத்திருக்காங்க அழகின் சிரிப்பு அப்படின்றது. அடுத்து பார்த்தா குடும்ப விளக்கு. குடும்ப விளக்கு இதுக்கு என்ன உதாரணம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கற்ற பெண்களோட சிறப்ப சொல்றது. கற்ற பெண்களோட சிறப்ப சொல்றது குடும்ப விளக்கு. அப்ப கற்ற பெண்கள் அப்படின்னா கல்லாத பெண்களோட சொல்றது என்னன்னு அப்படின்னு கேட்டோம்னா இருண்ட வீடு. இருண்ட வீடு, கல்லாத பெண்களின் இழிவை கூறுவது இருண்ட வீடு. நம்ம எல்லாரும் படிச்சிருப்போம் 6ஆம் வகுப்பு பழைய புத்தகத்துல முதல் பருவத்துல ஒரு மனைக்கு மடவாள் ரொம்ப முக்கியம், அவள் தான் அது அந்த வீட்டிற்கு விளக்காக இருக்கிறான்னு படிச்சிருக்கோம். மடவார் அப்படின்னா 2 பொருள் படிச்சிருக்கோம். பதில் தெரிஞ்சவங்க சொல்லலாம். மடவார் அப்படின்னா 2 இடங்கள்ல 2 பொருள் படிச்சிருக்கோம், சொல்லலாம். மடவார்னா ஒண்ணு பெண்கள் தான், மடவார் இல்லாதவர்கள். எப்பயுமே அடுத்த பாடப்பகுதி படிக்கும் போது முன்னாடி நம்ம படிச்ச பாடப்பகுதிகள்லாம் ஒரு முறை நீங்க திருப்பி பார்த்துட்டு, தேர்வு எழுதினாலும் கூட ஒரு முறை திருப்பி பார்த்துட்டு அடுத்த வகுப்புக்கு வரப்போ இன்னும் எளிமையா இருக்கும். ஏன்னா இத தொடர்பான கேள்விகள் கேட்கிறப்போ பதில் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். மடவார் அப்படின்னா 2 பொருள் படிச்சிருக்கோம். இடத்திற்கு ஏற்றாற்போல் பொருள் மாறும். திருக்குறள்ல கூட உதாரணமா சொல்லியிருப்பேன். மடவார் என்றால் மடவார்னா பெண்கள், இன்னொன்னு அறிவில்லாதவர்கள். ஒரு நிமிடம், நீங்க பேசுறது எனக்கு ரொம்ப மெதுவா கேக்குதே. ஒரு இதுல மடவார்னா பெண்கள் மேம், இன்னொரு இதுல அறிவில்லாதவர்கள். சிறப்பு. மடவார் அப்படின்றது நம்ம ஒரு நூல் படிச்சிருக்கப்போ அதுல சொல்லியிருப்பாங்க. மடவார் அப்படின்றது இடத்திற்கு இடம் ஏற்றாற்போர் பொருள் மாறுபடும். திருக்குறள்ல மடவார் இன்மையுள் இன்மை விருந்தொராள், அந்த குறள்ல மடவார் அப்படின்றது திருவள்ளுவர் அறிவிலிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. வன்மையுள் வன்மை மடவார் பொறை, வலிமையில சிறந்த வலிமை என்னன்னா அறிவில்லாதவர்கள் சொல்ற சொற்களையும் அவர்களோட செயல்களையும் பொறுத்து கொள்வது அப்படின்றது அழகா சொல்லியிருப்பாரு. இப்ப இந்த இடத்துல நம்ம பார்த்தது என்ன அப்படின்னா கல்லாத பெண்களோட இழிவை சொல்ற நூல் இருண்ட வீடு, பாரதிதாசனுடையதுதான். இவர் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்காரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா எழுதியிருக்காரு. பாரதிதாசன் திருக்குறளுக்கு உரை எழுதியிருக்கிறார். ஒரு 4வரோட பெயரை கொடுத்துட்டு திருக்குறளுக்கு உரை எழுதியவர்களுள் மாறுபட்டவர் அப்படின்ற வினாவை நம்மளுக்கு தொடுக்க முடியும். இவர் ஏதாச்சும் இதழ்கள் நடத்தியிருக்காரா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா குயில் அப்படின்ற ஒரு திங்கள் இதழை நடத்தியிருக்கிறார். குயில் என்பது இவர் நடத்தியது. நிறைய இதழ்கள் இருக்கு, சிறப்பா நம்ம சொல்லணும்னா இந்த குயில் அப்படின்ற இதுல சொல்லுவாங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் திருச்சியில இருக்கு அப்படின்றது. இது எப்ப தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டா இது ஆரம்பிக்கும் போதே பாரதிதாசனோட பெயரிட்டு தான் தொடங்கப்பட்டது. 1982 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி. 1982 ஏப்ரல் மாதம் 20ஆம் தேதி தான் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்டது. ஒரு பல்கலைக்கழகம் இருக்கு அப்படின்னா அதோட எம்பலம் கொடுத்திருப்பாங்க. இப்ப காந்தி கிராமம் அப்படின்னா கிராமம் உயர நாடு உயரும், ஒவ்வொரு குறிக்கோளுடன் இடம்பெற்றிருக்கும். அதே மாதிரி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துல அவங்க என்ன குறிக்கோளா வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தா பாரதிதாசனோட பாடல் தான் புதியதோர் உலகு செய்வோம். புதியதோர் உலகு செய்வோம் இந்த முதல் வரிய வச்சிருப்பாங்க. இதோட 2ஆம் வரி என்ன இருக்கும் அப்படின்னா புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம். இது 2 வரிகள். அவங்களோட எம்பளத்துல இருக்கிறது முதல் வரி மட்டும், புதியதோர் உலகு செய்வோம்.
நீங்க இந்த பாடல் வரிகள் கொடுத்தா கூட அதற்கும் பயன்படுத்திக்கலாம். புதியதோர் உலகு செய்வோம், கெட்ட போரிடும் உலகத்தை வேரோடு சாய்ப்போம் என்பது பாரதிதாசனுடைய பாடல் வரிகள். இப்போ இந்த பாடல்ல இருக்க அறிஞர் பொருள்கள் நம்மளுக்கு சிறு பிள்ளைகள்ன்றனால ரொம்ப எளிமையான வரிகள் தான் இருக்கும். ஒரு சில தகவல்கள் மட்டும் இதுல நம்ம பார்க்கலாம். பானப்புனல் அப்படின்னா என்னன்னா மழை நீர். புனல்னு சொல்லுவாங்க நீரை. பானப்புனல் அப்படின்னா மழை நீர். நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் வையகம், வையம், ஞாலம் அப்படின்னா உலகம் அப்படின்னு தெரியும். அப்ப இந்த இடத்துல வையம் அப்படின்றது உலகம். நீங்க முதல் தேர்வு எழுதிருந்தீங்கன்னா தெரியும் தழை அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க. இலை அப்படின்றதுக்கு பொருள் அறிந்து எழுதுகன்றதுல இதுல தழை அப்படின்னா செடி. தழை சிறப்பு லகரம். தழை அப்படின்னா செடி. தழைக்கவும் இத வெறுமனே படிக்காம நம்ம கேட்டோம் அப்படின்னா உயர்றது அப்படின்ற பொருளை நம்ம சொல்லிடுவோம். தழைக்கவும் சிறப்பு லகரம். தழைக்கவும் அப்படின்னா குறையவும் அப்படின்றதான் பொருள். நம்ம பேச்சு வழக்குல நிறைய வார்த்தைகளை கேட்டிருப்போம். அதற்கான பொருள்களும் மாறுபட்ட விதத்துல நம்ம புரிஞ்சு வச்சிருப்போம். தழைக்கவும் அப்படின்னா குறையவும். இதுதான் அதற்கான ஆகச்சிறந்த பொருள். இந்த பாடப்பகுதிகள்ல உங்களுக்கு இசை அமுது அப்படின்ற பாரதிதாசன் எழுதுனதுல சிறந்த கருத்துக்கள்லாம் பார்த்துட்டோம். புத்தகத்துல இருக்கிறதும் பார்த்திருக்கோம். கூடுதல் தகவல்களும் பார்த்திருக்கோம். இன்னும் அடுத்து உயர் வகுப்புகள் போறப்ப இதை விட கூடுதல் தகவல்களையும் நம்ம பார்க்க இருக்கோம். உங்களுக்கு இந்த பாடப்பகுதி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு கேட்டா பழமொழி 400. பழமொழி 400 நம்ம வகுப்பு எப்பயுமே நான் மட்டும் பேசுற மாதிரி இருக்காது, நீங்களும் பேசுற மாதிரி இருக்கும். ஏன்னா ஒரு பாடப்பகுதி 2 வகுப்புகள் முடிச்சிருக்கோம் இல்லையா, அதுல இருந்து சில கேள்விகளையும் அப்பப்போ தொடுத்துக்கிட்டே இருப்பேன். நீங்க அதற்கேற்றார் மாதிரி பதில் சொன்னா இன்னும் நல்லா இருக்கும். இதற்கு முன்னாடி நம்ம ஒரு 2 பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திருக்கோம். அது என்னன்னு சொல்றீங்களா? 2 பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பார்த்திருக்கோம். சொல்லலாம். நாலடியார் நான்மணி சிறப்பு. நாலடியார் நான்மணி கடிகை அப்படின்றது பார்த்திருப்போம். நீங்க அதை ஒப்புமைப்படுத்தி பாருங்க. இப்ப 14 கீழ்கணக்கு இங்க படிக்கிறோம் அப்படின்னா இந்த பழையதுல என்ன படிச்சிருப்போம் அப்படின்றத சிந்திச்சு பார்த்து ஒரு முறை அங்க எழுதியிருக்க குறிப்புகளை பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்போ ஒரு தொடர்ச்சி இருக்கும். ஏன்னா நம்ம பாடத்திட்டம் வரையும் நம்மளுக்கு குரூப் 4 அந்த பாடத்திட்டத்துல கொடுத்திருக்கிறது படி பார்த்தோம்னா புத்தகம் வழியா இப்ப படிச்சுட்டு இருந்தாலும் பாடத்திட்டம் வழியாகவும் படிக்கணும். அதற்கு உங்களுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அடுத்து பார்க்க போறது பழமொழி 400. அந்த பாடல் வரிகள் பார்த்திடலாம். மிகச்சிறந்த ஒரு பாடல் வரிகளா தான் இருக்கும். இந்த பழமொழி 400 பெயர்லயே இருக்கு பழமொழி அப்படின்றது. 4 வரிகள்ல இறுதி வரி எப்பயுமே ஒரு பழமொழியை கொடுத்திருக்கும். சில சமயங்கள்ல நம்மளுக்கு தெரிந்த பழமொழிகளா இருக்கலாம், சில சமயங்கள்ல தெரியாத பழமொழிகளா கூட இருக்கலாம். அந்த பாடல் வரிகளை வாசிக்கிறேன், கவனிங்க. பழமொழி 400 இந்த பாடல் வரி கல்வியின் சிறப்பை வலியுறுத்துது. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். ஒரு சில இடங்களை சேர்த்தும் படிப்பாங்க. வேற்று நாடாகா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம பொருள் பிரித்து படித்தோம்னா இன்னும் எளிமையா பொருள் புரியும். இன்னொரு முறை வாசிக்க நல்லா கவனிங்க. அதுல இருக்க பழமொழிகளை நம்ம தான் தேர்ந்தெடுக்கணும், கண்டுபிடிக்கணும். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடாகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். ரொம்ப அருமையான பாடல். கல்வி கற்றவங்களோட சிறப்புகளை ரொம்பவும் தெளிவா நம்மளுக்கு முன்றுரை அரையனார் எடுத்து எம்பியிருக்காரு. இப்ப இதுல இருக்கிற நூல் குறிப்பை பாத்திரலாம். ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல எத்தனை நூல்கள் இருக்கும்? 14 பெயர்லயே இருக்கு. தமிழ்ல பொறுத்த வரைக்கும் பெயர் காரணம் கொடுத்திருக்கிற கேள்வியிலேயே இருக்கும். 14 கீழ்கணக்கு நூல்கள்ல இடம்பெற்றுள்ள நூல்களின் எண்ணிக்கை 18. சிறப்பு. 18 நூல்கள் இருக்கும். அதை ஏன் கீழ்கணக்குன்னு சொல்றாங்கன்னா குறுகிய அடிகளா இருக்கும். குறுகிய அடிகள் இருக்கனால அது என்ன 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல ஒண்ணுதான் பழமொழி 400 அப்படின்றது. இதுலயும் 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கும். இதுல ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு பாடல்கள்லயும் ஒரு பழமொழியை அவங்க வலியுறுத்தி இருப்பாங்க.
அப்ப இந்த பாடல்ல என்ன பழமொழி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அந்த இறுதிய பாருங்க. ஆற்றுணா வேண்டுவது இல், ஆற்றுணா வேண்டுவது இல் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இதற்கான ஆசிரியர் குறிப்பை பார்த்துட்டு நம்ம பொருள் பார்க்கலாம். இந்த நூலோட ஆசிரியர் யாருன்னு கேட்டா முன்றுரை அரையனார். முன்றுரை அரையனார். எப்பயுமே ஆசிரியர்கள் இருக்காங்கன்னா நம்மளோட ஊர் பெயர்களை சேர்த்து எழுதுவாங்க. எப்படி நம்ம நான்மணி கடிகையில விளம்பி நாகனார் அப்படின்னு பார்த்தோமோ, அந்த விளம்பி அப்படின்றது அவர் வாழ்ந்த இடமா இருக்கும், நாகனார் அப்படின்றது அவரோட இயற்பெயரா இருக்கும். அதே மாதிரி இதுல முன்றுரை அப்படின்றது அவரோட ஊர் பெயரை சொல்லுது. அரையன் அப்படின்ற சொல்லுக்கு வந்து அரசனை குறிக்கும். அப்போ இந்த புறநானூற்று பாடல்களா இருக்கட்டும், 14 கீழ்கணக்கு 14 மேற்கணக்கு நூல்கள்லாம் அந்த அரசனை பத்தி ரொம்ப சிறப்பிச்சு சொல்ற மாதிரி இருக்கும். இந்த இடத்துல அரையன் அப்படின்ற சொல் அரசரை குறிக்கிறது. அப்போ நீங்க பொருள் சேர்த்து படிச்சீங்கன்னா தெரியும். அப்ப அந்த முன்றுரை அப்படின்ற ஊர்ல இருக்க ஒரு அரசனை பற்றி கூறப்பட்ட பாடலா இருக்கலாம் அப்படின்ற கூற்றும் இருக்கிறது. அரையன் அப்படின்னா வேற என்ன பொருள் இருக்குன்னு பார்த்தோம்னா புலவரோட குடிப்பெயராகவும் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஒவ்வொரு சில மாறுபட்ட கருத்துகள் இருக்கும். எப்படி ஓலைச்சுவடிகளை முழுமையா கிடைக்க பெறல அப்படின்னா நம்மளுக்கு பாதியான தகவல்கள் தான் இருக்கும். இப்ப இந்த கல்வியின் சிறப்பு முன்றுரை அரையனார் அப்படின்றத நம்ம தெளிவா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப இந்த பாடல் வரிகளுக்கு வாங்க. ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், கற்க வேண்டிய நூல்களை எல்லாம் நிறைவாக கற்றவர் அறிவுடையவங்கன்னு சொல்றாங்க. அப்போ வெறுமனை புத்தகத்தை எடுத்து வாசிக்கிறது வந்து அறிவுடையவங்களை ஆக முடியாது. நிறைவுற தெளிவாக கற்றவர்களை எப்படி சொல்றாங்கன்னா அறிவுடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருக்க அந்த ஆற்றவும் அப்படின்னு இருக்கு இல்லையா, அது நிறைவாக அப்படின்ற பொருளை நம்மளுக்கு தருது. ஆற்றவும் அப்படின்னா நிறைவாக. நம்மளுக்கு தெரியும் திசைகள் வந்து என் திசைகள் சொல்லுவோம், 4 திசைகள் சொல்லுவோம். நாற்றிசை அப்படின்னா 4 திசைகள். நாற்றிசை அப்படின்றது 4 திசைகள். அப்படிப்பட்ட அறிவுடையவர்கள் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. ஒரு இடத்துல இருந்தாலும் அவர்களோட புகழ் வந்து 8 திக்கும் பரவுதுன்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி 4 திசைகளும் சென்றிருக்கும். இப்ப நம்ம இந்த இடத்துல இருந்தோம் அப்படின்னா நம்ம அனைத்து திசைகளுக்கும் செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நம்மளோட புகழ் எல்லா இடத்துக்கும் பரவுனா எவ்வளவு தூரம் புகழ் பரவி இருக்கோ அவ்வளோ தூரம் நம்மளோட பகுதி அப்படின்றத வச்சுக்கலாம். அந்த நாடுகள் எல்லாமே தமக்கு சொந்தம் உடையது அப்படின்ற கருத்துலதான் இந்த பாடல் இடம்பெற்றிருக்கிறது. அந்நாடு வேற்று நாடாகா, நம்முடைய நாடுகள் தான் வேற்று நாடாகாதுன்னு சொல்றாங்க. ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஒரு நீண்ட தூர பயணம் போறோம் அப்படின்னா கட்டுச்சோறு கட்டி கொண்டு போவாங்க. அப்ப என்னோட ஊரை இந்த 8 திக்கும் என்னோட ஊர் அப்படின்னு சொல்லிட்டோம்னா கட்டுச்சோறு தேவையில்லை. நம்ம போகும் வழிகள் எல்லாரும் நம்மளுக்கு எல்லாருக்குமே உணவு கிடைக்கும் அப்படின்ற அரியதொரு கருத்தை வந்து இந்த பாடல்ல சொல்றாங்க. இதுல முக்கியமா நம்ம பாக்குறது என்னன்னா ஆற்றுனா பிரித்து எழுதுகளை கொடுப்பாங்க. நம்ம புணர்ச்சி விதி பாக்குறப்ப தெளிவா பார்ப்போம், பயப்பட வேணாம். ஆற்றுனா அப்படின்னா நம்ம பிரிச்சு எழுத சொல்றப்போ படிக்காம இருந்திருந்தா ஆற்று கூட்டல் உணா அப்படின்னு பிரிச்சு எழுதிட்டு வந்துருவோம். ஆனா அப்படி வராது. 6 கூட்டல் உணா அப்படின்னா பிரிச்சு எழுதணும், பிரித்து எழுதுகளை. அதை நல்லா பிரிச்சு வச்சுக்கோங்க. ஆற்றுனா என்பத 6 கூட்டல் உணா என்றே பிரித்து எழுத வேண்டும். இதுல 6னா நம்மளுக்கு தெரியும், நம்ம அந்த பொருள் வேறுபாடு எழுதுறதுல 6 அப்படின்றது எண்ணையும் சொல்லுவோம், வழியையும் சொல்லுவோம், நீர் சென்றோடும் வழிகள் இருக்கு இல்லையா அதையும் நம்ம சொல்லுவோம். உணா அப்படின்னா உணவு, உணா என்றால் உணவு. இதுதான் இந்த பழமொழி 400ல இருக்க பகுதிகள். ஆசிரியர் குறிப்பு பார்த்திருக்கோம், நூற்குறிப்பு பார்த்திருக்கோம், பழமொழி 400 அப்படின்றதுல முக்கியமான தகவல்கள்லாம் பார்த்தாச்சு. இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டா எளிமையா நம்ம எந்த பாடல் வரிகள் எந்த நூல்கள்ல இடம் பெற்றிருக்குன்னு சொல்லிடலாம். இதுல முக்கியமா அந்த ஆற்றுனா அப்படின்றதான் சிறப்புக்குரியது. ஆற்றுனா என்பது 6 கூட்டல் உணா என்றே எழுத வேண்டும். இப்ப நம்ம முதல் இயல்ல இருக்க இசையமுது பழமொழி 400 அப்படின்ற பாடப்பகுதி பார்த்துட்டோம். அடுத்ததாக சித்தர் பாடல்கள். இந்த மாதிரி சித்தர் பாடல்கள்லாம் இருக்கு, இதெல்லாம் படிக்கணுமான்னு கேட்டா நம்மளோட பாடத்திட்டத்துல இருக்கிறது. பள்ளி புத்தகத்துல ரொம்பவும் எளிமையா ஒரு சில இடங்கள்ல மட்டும்தான் சித்தர்கள் பத்தி இருக்கும். 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ் பாட புத்தகத்துல ரொம்பவும் தெளிவா இதற்குனே ஒரு இயலை ஒதுக்கி நிறைய தகவல்கள் கொடுத்திருக்காங்க. நம்ம அந்த வகுப்புகள் பாக்குறப்போ இன்னும் தெளிவா பார்ப்போம். சித்தர் பாடல்கள் 14 சித்தர்கள் இருக்காங்கன்னு தெரியும். நம்மளுக்கு
நம்மளுக்கு தெரிஞ்ச சித்தர்கள் பார்த்தோம்னா பாம்பாட்டி சித்தர், குதும்பை சித்தர் அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் அவங்களுக்கு காரண பெயர்கள் தான், அவங்களோட உண்மையான பெயர்களா இருக்காது. அவங்க எதை முன்னிறுத்தி பாடல் பாடியிருக்காங்களோ அதை வச்சு அவங்களுக்கு பெயர்கள் சொல்லியிருக்காங்க. இப்ப நம்ம பார்க்க போற பாடல் பார்த்தோம்னா கடுவெளி சித்தர் அவர் எழுதின ஒரு சிறந்த பாடல் தான் பார்க்க போறோம். எப்படி நம்ம இருக்கணும் அப்படின்றத அழகா சொல்லியிருக்காங்க. பாடல் வரிகளை வாசிக்கிறேன், கவனிங்க. சித்தர் பாடல், ஆசிரியர் கடுவெளி சித்தர். வைத்தோரை கூட வையாதே, இந்த வையம் முழுதும் பொய்த்தாலும் பொய்யாதே, வெய்ய வினைகள் செய்யாதே, கல்லை வீணில் பறவைகள் மீதில் எய்யாதே, பாம்பினை பற்றி ஆட்டாதே, உன்றன் பத்தினி மார்களை பழித்து காட்டாதே, வேம்பினை உலகில் ஊட்டாதே, உன்றன் வீராப்பு தன்னை விளங்க நாட்டாதே, போற்றும் சடங்கை நண்ணாதே, உன்னை புகழ்ந்து பலரில் புகழன் ஒண்ணாதே, சாற்று முன் வாழ்வை எண்ணாதே, பிறர் தாழும் படிக்கும் நீ தாழ்வை பண்ணாதே, கள்ள வேடம் புனையாதே, பல கங்கையிலே உன் கடம்ன்றத குறிச்சுக்கங்க, உன் கடம் நனையாதே, கொள்ளை கொள்ள நினையாதே, நட்பு கொண்டு பிரிந்து நீ கோள் முனையாதே. ரொம்பவும் அழகிய பாடல். இந்த பாடல்ல கடுவெளி சித்தர் இவர் பற்றின குறிப்புகள்லாம் நம்மளுக்கு அதிகமாக இல்ல. இதோட ஆசிரியர் கடுவெளி சித்தர் அப்படின்றத நம்ம நினைவுல வச்சுக்கலாம். நிறைய சித்தர்கள் இருக்காங்க, 14 சித்தர்கள் கூட சொல்லுவாங்க. நம்ம அதை பார்ப்போம். இப்ப இந்த பாடலுக்கான எளிமையான பாடல் வரிகள் தான், எளிமையா நம்ம அதற்கான பொருள்களை தெரிஞ்சுக்க முடியும். ஒரு முறை சொல்லிடலாம், நம்ம நினைவில் வச்சுக்கலாம். நம்மள வைந்தவங்க திட்டுறாங்கன்னு சொல்றோம் இல்லையா, நம்மள வைதவரை கூட நம்ம வையக்கூடாதுன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல எல்லாமே பொய்யா போனாலும் நம்ம பொய்யா இல்லாம இருக்கணும், உண்மைத்தன்மையோட இருக்கணும்னு சொல்றாங்க. மற்றவங்களுக்கு துன்பம் தரும் செயல்களை செய்யாதீங்கன்னு சொல்றாங்க. சிறு பிள்ளைகள்லாம் பறவைகள் நாய்கள் மேலாம் கல்ல விட்டு எறிவாங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க. பாம்போட விளையாடக்கூடாதுன்னு சொல்றாங்க. பெண்களை பழித்து பேசக்கூடாது. இன்னைக்கு நம்ம பார்க்க போற பாடப்பகுதிகளை பெண்கள் பத்தி நம்ம பெரியார் உடைநடை பகுதிகளை பாக்குறப்ப தெரியும். ரொம்பவும் அழகிய நிறைய வரிகள் சொல்லியிருப்பாங்க, அதெல்லாம் நம்ம பார்ப்போம். பிறரிடம் கசப்பான சொற்கள் எல்லாம் பேசக்கூடாதுன்னு சொல்றாங்க. இருமாப்பு அப்படின்னா என்னன்னா வீராப்பு, ரொம்ப வீரம் கொண்டு எனக்கு தான் எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நினைவுல இருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இருமாப்பை பிறருக்கு காட்டாதே அப்படின்னு சொல்றாங்க. பிறரை கொண்டாடி செய்யும் சடங்குகளை செய்யாத. எல்லாருமே மனிதர்களா, பிறரை கொண்டாடி செய்யற சடங்குகளை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. நம்மளை புகழ்ந்து பேசுவாங்க இல்லையா, உன்னை புகழ்ந்து பேச பிறர் வீடுகளுக்கு செல்லாதே. என்ன புகழ்ந்து பேசணும் அப்படின்ற வீடு தேடி போய் புகழ வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த மாதிரி போகாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உன் வாழ்வை போற்றி நீ பெரிதென எண்ணாதே, நான் தான் பெரியவன் அப்படின்ற ஒரு இருமாப்பு கொண்டு அதான் நினைக்க கூடாதுன்னு சொல்றாங்க. பிறருக்கு இழிவு உண்டாக்குற மாதிரி தாழ்வான செயல்களை செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க. போலி வேடங்கள் போடக்கூடாதுன்றாங்க. புண்ணிய ஆறுகளை தேடி தேடி போய் முழுகாதே. நம்ம என்ன சொல்லுவோம், இந்த பாவம் செஞ்சுட்டேன், புண்ணிய நதிகளுக்கு போனா எனக்கு அந்த பாவங்கள்லாம் நீங்கும் அப்படின்ற மாதிரி போகாதீங்கன்னு சொல்றாங்க. இது மதம் சார்ந்ததா இல்ல, சித்தர் அப்படின்ற வழியில அவருக்கு தோன்றின பாடல் வரிகளை அழகா சொல்லியிருக்காரு. அடுத்ததாக யாரோட பொருள்களையும் திருடக்கூடாது. சரிங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். இந்த பாடலோட பொருள் பாக்குறதுனால நான் அப்படியே வரிசை கிரமமா சொல்றேன். ஒருவரோட நட்பு கொண்டு பிறகு அவரை பிரிந்து அவனை பற்றி பிறரிடம் கோல் மூட்டக்கூடாது. என்னோட நண்பன் தீங்கு செஞ்சுட்டான் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட பிரிஞ்சு போய் வேற ஒரு நண்பர்கிட்ட போய் அவரை பத்தி கோல் மூட்டக்கூடாது அப்படின்ற அழகிய கருத்துக்களையும் சொல்லியிருக்காங்க. இதுல இருக்க அறிஞர் பொருள்கள் இப்ப நம்ம பாக்குறப்பே அதற்கான பொருள்களையும் பார்த்திருப்போம். வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். அப்ப வெய்ய அப்படின்னா துன்பம் தரது செயல்களை செய்யக்கூடாது. வெய்ய வினை அப்படின்னா துன்பம் தரும் செயல். வேம்பு, எப்படி வேப்ப மரத்துல இருக்க அந்த வேம்பு ரொம்ப கசப்பா இருக்கோ அதை ஒப்பிட்டு சொல்றாங்க. வேம்பு அப்படின்னா கசப்பான சொற்கள். நம்ம அந்த மரத்தின் பெயர்களையும் நினைவுக்கு வரும், அந்த இடத்திற்கு ஏற்றாற் போல நம்ம பொருள் புரிந்து சொல்லணும். இப்போ உங்களுக்கு உதாரணத்துக்கு வேம்பினை உலகில் ஊட்டாதே அப்படின்ற பாடல் வரி கொடுத்துட்டு இதில் வேம்பு என்பது எதை வலியுறுத்துகிறது அப்படின்னு கேட்டா நம்ம கசப்பான சொற்களை அப்படின்னு பொருள் புரிந்து போடணும். ஏற்கனவே பாற்றார் போல வீராப்பு அப்படின்றது இருமாப்பு அப்படின்றத எடுத்து எம்பது. அடுத்து ஒரு சின்ன பிரித்தெழுதுகள், எப்படி ஆற்றுனா பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பலரில் அப்படின்றத எப்படின்னா பலர் கூட்டல் இல், பலர் கூட்டல் இல் அப்படின்னு பிரிச்சு எழுதணும். உடல் மேல் உயிர் ஒன்றுவது இயல்பே அப்படின்ற விதிப்படி பலர் அப்படின்றதுல இருக்கல
நிலைமொழி ஈற்றில் இருக்க இரும் வருமொழி முதல்ல இருக்க ஈயும் சேர்ந்து ரி அப்படின்னு பலரில் அப்படின்னு வரும். அடுத்து புகழல் ஒண்ணாதே அப்படின்னா செல்லாதே, அந்த வழியில செல்லாதே, புகழல் ஒண்ணாதே. அடுத்து முக்கியமானது கடம் அப்படின்னா உடம்பு, கடம் அப்படின்னா உடம்பு. மெய் அப்படின்னா உடம்புன்னு படிச்சிருப்போம். இந்த இடத்துல புதுமையான வார்த்தை கடம் அப்படின்னா உடம்பு. இதுதான் இந்த சித்தர் பாடல்கள்ல இருக்க பாடல் வரிகள், அதுல இருக்க அறிஞர் குரல்கள் பார்த்திருக்கோம். இந்த சித்தர்களோட பாம்பாட்டி சித்தர், குதம்பை சித்தர் சொல்லுவாங்க, அழுகுனி சித்தர் சொல்லுவாங்க. இது அவங்களோட பெயர் கிடையாது, காரண பெயர்களா அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா புறநானூறு பாடல். இது எல்லாருமே இந்த பாடல் வந்து கேட்டிருப்பீங்க. அந்த பாடல் வரிகளை இப்ப நம்ம பார்த்திடலாம். ஒரு நிமிடம். பாடல் வரிகள் வாசிக்கிறேன், கேளுங்க. நாடாகு ஒன்றோ, இதுல வந்து நாடா கொன்றோ அப்படின்னு ஒரு சில புத்தகங்கள் இருக்கும் உயர் வகுப்புகள்ல. இதுல எப்படி கொடுத்திருக்காங்கன்னா நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, அவளாகு ஒன்றோ, மிசையாகு ஒன்றோ, எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. ஆண்மகனை ஒப்பிட்டு எப்படி அந்த ஆண்மகன்கள் இருக்காங்களோ அதன்படிதான் நன்மைகள் நடக்கும், அந்த இடம் அப்படிதான் இருக்கும் அப்படின்றத ஔவையார் வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே நம்ம பாக்குற ஔவையாரும் ஆத்திச்சூடி எழுதியிருக்க ஔவையாரும் ஒருத்தரா அப்படின்னு கேட்டா நிச்சயமா இல்ல. ஔவையார்ல முற்கால ஔவையார், பிற்கால ஔவையார், சங்க கால ஔவையார் அப்படின்னு நிறைய ஔவையாரோட பெயர்கள் இருக்கு. இதுல புறம் பாடிய ஔவையார் தான் இந்த பாடலை நம்மளுக்கு வலியுறுத்தியிருக்காங்க. நீங்க பாடல் வரிகள் கேட்ட கேள்விகள்ல பாத்திருப்பீங்க. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாலிய நிலனே அப்படின்ற பாடல் வரிகள் புறநானூறுல ஔவையார் எழுதுனதுதான். இதுல ஆசிரியர் குறிப்பு பார்த்தலாம். ஔவையார் பத்தினது நமக்கு நல்லா தெரியும். அதியமான், ஔவையார் அப்படின்னாலே அதியமான் அப்படின்றது எல்லாருக்கும் எளிமையா உடனே ஞாபகம் வருது. நெல்லிக்கனி ஔவையார் வந்து நம்ம சொல்லுவோம். சங்ககால பாடல் பாடின ஔவையாரும் ஆத்திச்சூடி பாடிய ஔவையாரும் வேறு வேறுதான். இதை நம்ம புரிஞ்சுக்கணும். நூல் குறிப்பு பார்த்தோம்னா புறநானூறு, புறம் கூட்டல் 400 பாடல்கள் கொண்டனால புறநானூறு அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல 400 பாடல்கள் இருக்கு. இது என்ன நூல்கள் சொல்லலாமே? 14 கீழ்கணக்குல வருமா, 14 மேல்கணக்கு நூல்கள்ல வருமா? மேல்கணக்கு நூல். சிறப்பு. 14 மேற்கணக்கு நூல்கள். 14 மேற்கணக்கு நூல்கள் அப்படின்னா நம்ம 8 தொகை 10 பாட்டு சொல்லுவோம் இல்லையா? அதுல இந்த புறநானூறு அப்படின்றது 8 தொகை பாடல்கள்ல வரும். இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். உயர் வகுப்புகள்ல ரொம்ப அதிகமான தகவல் இருக்கும். நிறைய பாடல் வரிகள் வந்து புறநானூறுல தான் கேள்விகள் இருக்கும். அப்ப இந்த புறநானூரை எப்படி பிரித்து எழுதலாம்னு கேட்டா புறம் கூட்டல் 4 கூட்டல் 100. அதனாலதான் புறநானூறு, 400 பாடல்கள் இருக்குன்னு சொல்றாங்க. இதுல 158 புலவர்கள் வந்து பாடல்கள் பாடியிருப்பாங்க. 158 புலவர்கள் பாடல்கள் பாடியிருப்பாங்க. இந்த புறநானூறு என்ன வகை பாவினால் ஆனது அப்படின்னு கேட்டா அகவற்பா, அகவார்பாவினால் ஆனதுதான் இந்த புறநானூறு. பொதுவா சங்க இலக்கியங்கள் எல்லாமே அகவற்பாவினால் தான் ஆயிருக்கும். இந்த புறநானூறும் அகவற்பாவினால் ஆக்கப்பட்டதுதான். இந்த புறநானூருக்கு வேறு பெயர்கள் இருக்கான்னு கேட்டா நம்ம படிச்சதுதான். புறம், புறப்பாட்டு, புறம்பு அப்படின்னு சொல்லுவோம். புதியதா இருக்க தமிழ் கருவூலம், தமிழ் கருவூலம் அப்படின்றதும் புறநானூருக்குரிய வேறு பெயர்கள். இதுல கடவுள் வாழ்த்து யாரு பாடியிருக்காங்க அப்படின்னு கேட்டா பாரதம் பாடிய பெருந்தேவனார். பாரதம் பாடிய பெருந்தேவனார் தான் இதற்கான கடவுள் வாழ்த்து பாடலையும் பாடியிருக்கார். இந்த கடவுள் வாழ்த்து பாடல் எந்த கடவுளை மையப்படுத்தி பாடப்பட்டதுன்னு கேட்டீங்கன்னா சிவன். சிவன் கடவுளை தான் மையப்படுத்தி இந்த புறநானூரோட கடவுள் வாழ்த்து பாடல் பாடப்பட்டிருக்கு. இப்ப நம்ம இந்த பாடல் வரிகளுக்கான பொருள்களை பார்த்தரலாம். நாடாகு ஒன்றோ, காடாகு ஒன்றோ, நிலத்தை வச்சு பேசுறாங்க. நிலமே நீ நாடா இருந்தா என்ன, காடா இருந்தா என்ன. அடுத்ததாக அவளாகு ஒன்று, ரொம்ப முக்கியமான வரிகள். அவள் அப்படின்னா பள்ளம், அவள் அப்படின்னா பள்ளம். அவளாகு ஒன்றோ, பள்ளமாக இருந்தா என்ன. மிசை அப்படின்னா மேடு, மிசை அப்படின்னா மேடு. நம்ம தமிழ்ல படிச்சிருப்போம். மிசை அப்படின்னா இன்னொரு பொருள் இருக்கு. அதற்கான பொருள் தெரியுமா? மிசை, மிசை. யாரும் பதில் சொல்றீங்கன்னு நினைக்கிறேன். மிசை அப்படின்னா மேல் அப்படின்னு சொல்லுவோம். மேடு, மேல் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? மிசை அப்படின்னா மேல். அப்ப அவள் அப்படின்னா பள்ளம். அவள் அப்படின்றது லகரம் சொல்றது தெளிவா பாத்துக்கணும். அவள்
அப்படின்றது பள்ளம், மிசை அப்படின்றது மேடு. எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனே. அப்போ அங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த பகுதிகள்ல ஆண்கள் நல்லவங்களா இருக்காங்களோ அங்கு நீயும் நல்லதாக இருக்கிறாய். அப்ப ஆண்மகனை சிறப்பிச்சும் அவங்களோட பெருமையையும், நீங்க எங்க நல்லா இருக்கீங்களோ அந்த பகுதிகள் சிறப்பா இருக்கும் அப்படின்றத அவை ரொம்ப தெளிவா அழகிய பாடல் வரிகள் மூலம் சொல்லியிருக்காங்க. ஆடவர் அப்படின்னா நம்மளுக்கு ஆண்கள் அப்படின்னு தெரியும். நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய், நல்லை அப்படின்னா நல்லதாக இருக்கிறாய். இதுதான் இந்த புறநானூர்ல இருக்க கூடுதல் தகவல்கள். அதே மாதிரி அந்த புலவர்கள் குறிச்சு வச்சிருக்காங்க, 158 புலவர்கள். புறநானூருக்கான சிறப்பு பெயர்கள், வேறு பெயர்கள் பார்த்தோம்னா புறம், புறம்பாட்டு, புறம்பு, தமிழ் கருவூலம் அப்படின்னு கேட்டாலும் நம்ம புறநானூறு தான் சொல்லணும். 8 தொகை நூல்களில் ஒன்று. சரிங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது திண்ணையை இடித்து தெருவாக்கு. ரொம்பவும் அற்புதமான பாடல் வரிகள். நிறைய பாடல்களை நம்ம கேட்டிருப்போம். அப்படியே வீறு கொண்டு எழுற மாதிரி, சோம்பேறித்தனமா இருக்கவங்களை கூட, மடியின்மையோட இருக்கவங்களை கூட விழிப்போட செய்ய வைக்கிற மாதிரி பாடல்கள் தாரா பாரதி அவங்க எழுதியிருப்பாங்க. சரிங்களா? இந்த பாடல் வரிகள் வாசிக்கலாம். நீண்டதொரு பாடலா இருக்கும். ரொம்பவும் பொருள் புரிந்து படித்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கைகளை மாற்றுவதற்கான வரிகளாகவும் இது கண்டிப்பா இருக்கும். திண்ணையை இடித்து தெருவாக்கு, திண்ணையை இடித்து தெருவாக்கு. உட்கார் நண்பா நலந்தானா, நீ ஒதுங்கி வாழ்வது சரிதானா. சுட்டு விரல் நீ சுருங்குவதா, உன் சுயபலம் உனக்குள் ஒடுங்குவதா. புல்லாய் பிறந்தேன் நான் என்று நீ புலம்ப வேண்டாம், நெல்கூட புள்ளின் இனத்தை சேர்ந்ததுதான், அது பூமியின் பசியை போக்கவில்லை. கடலில் நான் ஒரு துளி என்று நீ கரைந்து போவதில் பயன் என்ன. கடலில் நான் ஒரு முத்தென்று நீ காட்டு உந்தன் தலை தூக்கு. வந்தது யாருக்கும் தெரியாது, நீ வாழ்ந்ததை உலகம் அறியாது. சந்ததி கூட மறந்துவிடும், உன் சரித்திரம் யாருக்கும் நினைவு வரும். உன் சரித்திரம் யாருக்கு நினைவு வரும். திண்ணை தானா உன் தேசம், உன் தெருவென்றே உன் உலகம். உன் தெருவென்றாயா உன் உலகம். திண்ணையை இடித்து தெருவாக்கு, உன் தெருவை மேலும் விரிவாக்கு. எத்தனை உயரம் இமயமலை, அதில் இன்னொரு சிகரம் உனது தலை. எத்தனை ஞானியர் பிறந்த தரை, நீ இவர்களை விஞ்சிட என்ன தடை. பூமி பந்து என்ன விலை, உன் புகழை தந்து வாங்கும் விலை. நாம் இப்பொழுது புறப்படுவோம், வா நல்லதை எண்ணி செயல்படுவோம். அருமையான சிறந்த பாடல் வரிகள். இதுல ஏதாச்சும் ஒரு 2-3 வரிகளை கொடுத்துட்டு இந்த பாடல் வரிகளுக்கு சொந்தக்காரர் யார் அப்படின்ற கேள்விகளும் கேட்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. எல்லாமே நம்ம கேட்ட பாடல் வரிகள் தான். திடீர்னு அந்த 2 வரிகளை கேட்டோம்னா நம்மளுக்கு நினைவுக்கு வர்றது சற்று சிரமமா இருக்கும். இப்ப இந்த ஆசிரியர் குறிப்பு தாரா பாரதி இருக்காரு இல்லையா, இவரை பத்தி நம்ம பாத்திரலாம். இவரோட இயற்பெயர் என்னன்னு பார்த்தோம்னா ராதாகிருஷ்ணன். தாரா பாரதியோட இயற்பெயர் ராதாகிருஷ்ணன். இவரை சிறப்பா என்ன சொல்லணும், மொழி ஞாயிறுன்னு யார சொல்லுவோம் நம்ம? மொழி ஞாயிறு. மொழி ஞாயிறு மொழி ஞாயிறு சிறப்பு. தேவநேய பாவனார் நம்ம மொழி ஞாயிறுன்னு சொல்லுவோம். அப்ப இந்த தாரா பாரதியை எப்படி சொல்றாங்கன்னு கேட்டோம்னா கவி ஞாயிறு அப்படின்னு சொல்றாங்க. தாரா பாரதிய கவி ஞாயிறு அப்படின்னு சொல்றோம். நீங்க தேர்வு எழுதிருப்பீங்க, அதுல வினாக்கள் கவி ஞாயிறு அப்படின்ற ஒரு குறிப்பும் அதுல இருந்திருக்கும். கவி ஞாயிறு தாரா பாரதி அவர்கள். ராதாகிருஷ்ணன். தாரா பாரதின்னு சொன்னா எளிமையா போட்டுருவோம். அவரோட இயற்பெயர் கொடுக்கும் போது கொஞ்சம் தடுமாற்றங்கள் இருக்கும். அதை நம்ம தெளிவா படிச்சுக்கணும். அப்ப இவர் எப்ப பிறந்திருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா பிப்ரவரி மாதம் 26ஆம் தேதி 1947. பிப்ரவரி 26, 1947. இதே பிப்ரவரி மாதம் ஒருத்தர் பிறந்திருப்பாரு. நிறைய பேர் பிறந்திருக்காங்க அப்படின்னு கேட்காதீங்க. நம்ம படித்த பழைய பாடத்திட்டத்துல முதல் பருவத்துல பார்த்திருப்போம். பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி 1855. வருடம் சொன்ன நினைவுக்கு வந்துருமே வேகமா. தமிழ் தாத்தா
தமிழ் தாத்தா ஊவேசா அவங்களதான் வந்து எப்ப பிறந்திருப்பாங்கன்னா 1855 பிப்ரவரி மாதம் 19ஆம் தேதி பிறந்திருப்பாங்க. அப்பப்போ அந்த மாதங்கள் வரப்போ இதற்கு முன்னாடி இந்த வருடங்கள்ல மாதங்கள்ல யாராவது பிறந்திருக்காங்களா அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இவங்க எப்ப இறந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தா 13/5/2000 13ஆம் தேதி 5வது மாதம் மே மாதம் 2000 அந்த வருடத்துல தாராபாரதி அவங்க இறந்திருக்காங்க. புதுக்கவிதை எழுதுறதுல இவரும் ஒரு சிறந்த வல்லாளரா தான் இருந்திருக்காங்க. அடுத்து இவர் எழுதிய நூற்கள்லாம் பார்க்க போறோம். புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள், இந்த மூணுமே உயர் வகுப்புகளை கொடுத்திருப்பாங்க. இங்கே நம்மளுக்கு புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, இந்த ரெண்டு மட்டும் கொடுத்திருக்காங்க. கூடுதலா விரல் நுனி வெளிச்சங்கள், இன்னொரு சிகரம், பூமியை திறக்கும் சாவி. இவரு நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்காரு. அப்படி எத்தனை ஆண்டுகள் இவர் ஆசிரியரா பணியாற்றி இருக்காரு அப்படின்னு கேட்டோம்னா 34 ஆண்டுகள் ஆசிரியர் பணிய செவ்வனை செய்தனால இவருக்கு நல்லாசிரியர் விருதும் வழங்கப்பட்டிருக்கு. 34 ஆண்டுகள் ஆசிரியர் பணி செஞ்சிருக்காங்க, நல்லாசிரியர் விருதும் வாங்கியிருக்காரு. இவரோட நூல்களை எப்ப நாட்டுடைமையாக்குனாங்க அப்படின்னு கேட்டா 2010-11 அந்த காலகட்டங்கள்ல தாராபாரதி, ராதாகிருஷ்ணன் அவர்களோட நூல்களை வந்து நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. சரிங்களா? இதுல நம்ம கூடுதலா பார்த்ததுன்னு பார்த்தா அவரோட பாடல் வரிகள் நூல்கள் வந்து கூடுதலா பார்த்திருக்கோம். விரல் நுனி வெளிச்சங்கள், இன்னொரு சிகரம், பூமியை திறக்கும் சாவி. இந்த பாடல் வரிகள் கொடுத்துட்டா எளிமையா நம்ம யாரு எழுதுனது அப்படின்னு போட்டுருவோம்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம செயல் பகுதிகள் முடிச்சாச்சு. ரொம்பவும் வேகமா முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு சற்று குறைவான கூடுதல் தகவல்கள் பார்த்திருக்கோம். ஏன் அப்படின்னா இதை ரொம்ப தெளிவா கொடுத்திருக்காங்க. அப்ப நம்ம பாக்குறப்ப குறிப்பெடுத்துக்கிறதுக்கு ரொம்பவும் எளிமையா இருக்கும். அப்ப நம்ம பார்த்த செயல் பகுதிகள் பார்த்தோம்னா இசை அமுது பாரதிதாசன் எழுதுனது பார்த்திருக்கோம். 1982 ஏப்ரல் 20ஆம் தேதி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் எல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்ற ஒரு கூடுதல் தகவல்கள் சிறப்பா பார்த்திருப்போம். பழமொழி 400 பதினின் கீழ்கணக்கு நூல்கள்ல முஞ்சுரை அரையனார் எழுதினது பார்த்திருக்கோம். சித்தர் பாடல் பார்த்திருக்கோம், கடுவெளி சித்தர் அவர் எழுதியது. அடுத்ததாக புறநானூறு பார்த்திருப்போம். புறநானூறுல ஔவையார் எழுதிய பாடல் பார்த்திருக்கோம். திண்ணையை இடித்து தெருவாக்கு அப்படின்றது தாராபாரதி எழுதின பாடல் வரிகளும் பாடல்களையும் பார்த்திருக்கோம். அடுத்து இப்ப நேரங்கள் இருக்கிறனால உரைநடை பகுதிக்கு நம்ம போலான்னு நினைக்கிறேன். உரைநடையில சற்று நிறைய தகவல் இருக்கிற பாடப்பகுதி போலான்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம பார்க்க போறது தேசியம் காத்த செம்மல் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா, அவரை பத்தின குறிப்புகள் கூடுதல் தகவல்களும் பார்க்கலாம். உயர் வகுப்புகள் இருக்கு, அந்த தகவல்களையும் சேர்த்துதான் இப்ப நம்ம சொல்ல போறோம். ஒரு தலைவர் பாக்குறப்ப அவரை பத்தின தகவல் எல்லாத்தையும் சேர்ந்தாப்படி எழுதிட்டோம்னா இன்னும் எளிமையா இருக்கும். இப்ப நம்ம பார்க்க போறது உரைநடையில 3வது இயல்ல இருக்க தேசியம் காத்த செம்மல் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அவங்கள பத்தி பார்க்க போறோம். அதற்கான குறிப்புகள் எழுதிக்கலாம். இவரோட பிறந்த தினம் தெரியுமா? இது சிறப்பு என்னன்னா இவர் பிறந்த தினமும் இறந்த தினமும் ஒரே தேதி அன்று வரும். சொல்லலாமா? அக்டோபர் மாதம் 2ஆம் தேதி. அக்டோபர், நீங்க பேசுறது ரொம்ப எனக்கு மெதுவா கேக்குது நினைக்க, கொஞ்சம் சத்தமா பேசுங்க. அக்டோபர் மாதம் 30ஆம் தேதி இவர் வந்து பிறந்த தினமும் இறந்த தினமும் அன்றுதான். வெகு விமர்சையா வந்து அரசை வந்து விழா எடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இப்போ பசும்பன் முத்துராமலிங்க தேவர் பத்தி பார்க்க போறோம். குறிப்பெடுத்துக்கிறவங்க எடுத்துக்கோங்க, புத்தகம் வச்சிருக்கவங்க கூடுதல் தகவலா இருந்தா அருகில நீங்க எழுதிக்கலாம். நம்ம சொல்ற பேர் ராமநாதபுரம் பசும்பன் முத்துராமலிங்க தேவர் அப்படின்னு தான் சொல்லுவோம். ராமநாதபுரம் மாவட்டத்துலதான் பிறந்திருக்காங்க. எப்பன்னு பார்த்தோம்னா 1908 1908ல அக்டோபர் திங்கள் 30ஆம் தேதி பிறந்திருக்காங்க. அக்டோபர் திங்கள் 30ஆம் தேதி பிறந்திருக்காங்க. இவங்களோட பெற்றோர் பார்த்தோம் அப்படின்னா உக்கிர பாண்டியனார். இவரோட தாயார் பார்த்தோம்னா இந்திராணி அம்மையார். நம்ம பாரதியாருக்கும் பாரதிதாசன் படிக்கிறப்ப லக்ஷ்மின்னு வந்திருக்கும் அவங்களோட தாயாரோட பெயர். இவங்களுக்கு உக்கிர பாண்டி இந்திராணி அம்மையார். இவரோட ஆசிரியர் யாருன்னு பார்த்தா குறைவர வாசித்தான். அந்த காலத்துல பாருங்க எவ்வளவு அருமையான தமிழ் பெயர்களோட சேர்த்து வச்சிருக்காங்க. கண்டிப்பா அதற்கு பொருள் இருக்கும்.
உங்களோட ஆசிரியர் குறைவர வாசித்தான். அவங்க அன்னையார் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு இஸ்லாமிய பெண்மணி தான் இவரை வந்து வளர்த்திருக்காங்க. அப்புறம் தொடக்கப்பள்ளி எங்க படிச்சாருன்னு பார்த்தா கமுதி. தொடக்கப்பள்ளி கமுதியில படிச்சிருக்காங்க. உயர்நிலை பள்ளி பசுமலை, மதுரையில இருக்கு இல்லையா, அந்த பசுமலையில படிச்சிருக்காங்க. அதே மாதிரி கொஞ்சம் பாதி நாளுக்கு அப்புறம் ராமநாதபுரத்துல ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலையும் படிச்சிருக்காங்க. உயர்நிலை பள்ளி 2 இடங்கள்ல, பசுமலையிலையும் மதுரை ராமநாதபுரத்திலையும் படிச்சிருக்காரு. 10ஆம் வகுப்பு பார்த்தோம்னா ராமநாதபுரம் அரசு உயர்நிலை பள்ளியில படிச்சிருக்காங்க. இவர் படித்த காலகட்டங்கள் அப்பதான் நிறைய பஞ்சங்கள், உணவு பட்டினிகள், நோய்கள்லாம் வந்த காலகட்டம். பிளேக் நோய் ஏற்பட்டிருக்கும். என்ன நோயின்னு கேட்டா பிளேக் நோயினால அந்த காலகட்டத்தில் இருந்தனால இவரோட கல்வியை வந்து தொடர முடியல. ரொம்பவும் கேள்வி அறிவும் பட்டறிவும் மிக்கவர். இவருக்கு எந்த மொழிகள்ல புலமை மிக்கவர் அப்படின்னு கேட்டா தமிழும் ஆங்கிலமும் ரொம்ப சிறப்பா பேசுவார். இதோட பேச்சு சாயல்குடியில பேசினதை வச்சு காமராஜர் அவர்கள் கூட ஒரு அழகிய கூற்று சொல்லுவாங்க. அதை நம்ம பார்ப்போம். வேற என்ன கலைகள்லாம் இவருக்கு தெரியும் அப்படின்னு கேட்டா சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம். இந்த சிலம்பம், குதிரை ஏற்றம்லாம் கேட்கிறப்போ தமிழ்ல படிச்ச வீர மங்கை அவங்க நம்மளுக்கு ஞாபகம் வருவாங்க. அவர் சிலம்பம், குதிரை ஏற்றம், துப்பாக்கி சுடுதல், ஜோதிடம், மருத்துவம் எல்லாத்துலயும் புலமை பெற்றவராதான் இருந்திருக்காங்க. இவரோட காலகட்டங்கள குற்றப்பரம்பரை சட்டம் இருந்திருக்கும். அப்புறம் என்ன சொல்லுவாங்கன்னா அவரை பிறப்பிலேயே வந்து குற்றப்பரம்பரை அவங்க அப்படின்னு சொல்லி ஒதுக்கி வச்சு அந்த மாதிரி ஒரு பாகுபாடுகள்லாம் இருந்த காலகட்டம் தான். இவரோட அரசியல் குரு யாருன்னு கேட்டோம்னா வங்கச்சிங்கம் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் தான் பசும்பொன் முத்துராமலிங்க தேவரோட அரசியல் குரு. 2 பேத்துக்கும் நிறைய ஒரு ஒற்றுமை இருக்கும். இந்திய தேசிய ராணுவம் அமைச்சப்பெல்லாம் 2 பேரும் வலுவான உரையாடல்கள்லாம் நிகழ்த்தியிருப்பாங்க. தென் தமிழகத்தோட சிங்கம் கேட்டா நம்ம பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை தான் சொல்லுவோம். வங்கச்சிங்கம் நேதாஜி, தென் தமிழகத்தோட சிங்கம் கேட்டா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். ஆங்கிலேய காலகட்டங்கள் நம்மளோட பத்திரிகைகளுக்கும் பேசுவதற்கும் கூட தடை விதிக்கப்பட்ட காலத்துல வாய்ப்பூட்டு சட்டம் போட்டிருப்பாங்க. இந்த வாய்ப்பூட்டு சட்டம் வட இந்தியாவில திலகருக்கு கொடுத்திருப்பாங்க, தென்னிந்தியாவில பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு கொடுத்திருப்பாங்க. வாய்ப்பூட்டு சட்டம் ஒரே காலகட்டத்துல போடப்பட்டது யாருன்னு கேட்டா வட இந்தியாவில திலகர், தென்னிந்தியாவில பசும்பொன்னையா அவர்களுக்கு. அடுத்து மிக முக்கியமானது, இவரை தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு யாரு சொல்றாங்கன்னு பார்த்தா திரு கல்யாண சுந்தரனார் தான் தேசியம் காத்த செம்மல் அப்படின்ற ஒரு சிறப்பு பெயரையும் தந்திருக்காரு. மேம் கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க மேம், குறிப்பு எடுத்துக்கிறோம். சரிங்கக்கா, எழுதிருக்கீங்களா? எந்த பகுதியில நீங்க விட்டுருக்கீங்கன்னு சொன்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வடகூட்டு சட்டம். வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் ஒரே காலகட்டங்கள்ல இருவருக்கு போட்டிருப்பாங்க. வட இந்தியாவில திலகர், தென்னிந்தியாவில தேவரங்களுக்கு. இதற்கு முன்னாடி சொன்னதெல்லாம் எழுதிட்டீங்களா? இப்ப மட்டும்தான் வேகமா சொன்னா? ஆமா, இது இவர்ல இருந்து. சரிங்க. இவர் எதை வந்து தன்னோட இரு கண்களா கருதினாருன்னு பார்த்தோம்னா தெய்வீகத்தையும் தேசியத்தையும். தெய்வீகம், தேசியம். தெய்வீகத்தை உயிர் அப்படின்னு கருதியிருக்காரு, தேசியம் நாட்டை வந்து உடல் அப்படின்னு கருதியிருக்காரு. தமது இரு கண்களா எதை சொல்றாரு அப்படின்னா தெய்வீகத்தையும் தேசியத்தையும். தெய்வீகம் அப்படின்றது உயிர், தேசியம் அப்படின்றது உடல். உயிரெழுத்து மெய்யெழுத்து எல்லாம் சொல்ற மாதிரி இவர் வந்தது தெய்வீகம், தேசியம். இவரோட ஒரு கூற்று பார்க்கலாம். ஏன்னா தமிழ்ல ஒரு கூற்று கொடுத்துட்டு இது யாருக்கு சொந்த முடியுது, யாரு கூறினது அப்படின்ற நிறைய கேள்விகள் இடம்பெறும். அந்த வகையில வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும். வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும். சொன்னது யாருன்னா பசும்பொன் ஐயா அவங்கதான். அடுத்து ஒரு நீண்ட ஒரு உரை மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுல முக்கியமான வரிகளை மட்டும் நீங்க எழுதிக்கோங்க, சரிங்களா? குறிப்பெடுத்துக்கோங்க. நான் பொறுமையாவே வாசிக்கிறேன். ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதனை, ஒரு முறை நான் சொல்லிடுறேன், இன்னொரு முறை சொல்றப்ப விட்டு போன குறிப்புகளை எடுத்துக்கலாம். ஜாதியையும்
நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. அப்ப எது பெருங்கொடுமை அப்படின்னு சொல்லியிருக்காருன்னா, ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் இறைவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல. அதே மாதிரி அரசியல்கள்ல இந்த பூசல்கள்லாம் இருக்கும். ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை. அப்போ நீங்க தெளிவா புரிஞ்சுக்க வேண்டியது, ஜாதி நிறத்தை பத்தி ஒரு நீண்ட ஒரு விளக்கம் கொடுத்தது யாருன்னு கேட்டா பசும்பொன் ஐயா அவங்கதான். இன்னொரு முறை சொல்றேன், ஜாதியையும் நிறத்தையும் பார்த்து மனிதன் தாழ்வுபடுத்துவது பெருங்கொடுமை. ஆண்டவன் இறைவன் மனித குலத்தை தான் படைத்தானே தவிர ஜாதியையும் நிறத்தையும் அல்ல. ஜாதியும் நிறமும் அரசியலுக்கும் இல்லை, ஆன்மீகத்திற்கும் இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இவருக்கு நிறைய பாராட்டுகள்லாம் இருக்கும், சிறப்புகள்லாம் இருக்கும். அந்த பெயர்களை பார்ப்போம். வேதாந்த பாஸ்கர் அப்படின்னாலும் ஐயா அவங்கதான். வேதாந்த பாஸ்கர், பிரணவ கேசரி, அடுத்து சன்மார்க்க சண்டமாருதம். சன்மார்க்க சங்கம் அமைச்சது யாரு? சன்மார்க்க சங்கம் அமைத்தது யாரோ சொல்றீங்க, பேச முயற்சிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். சன்மார்க்க சங்கம் முதல் வகுப்புல பார்த்திருப்போம். ராமலிங்க அடிகளார் தான் சன்மார்க்க சங்கம், சமரச சுத்த சன்மார்க்க சங்கம்லாம் நிறுவியிருப்பாங்க. இதுல ஒரு கேள்வி கேட்கலாம்னு நினைக்கிறேன். வடலூர்ல அமைத்தது எப்பொழுது? இதற்கு ஒரு ஆண்டு படிச்சிருப்போம் இல்லையா? சத்திய தர்மசாலை வடலூர் 1867. சிறப்பு, 1867. அப்பப்ப இந்த சின்ன சின்ன தகவல்களையே நம்ம நினைவுக்கு வந்துட்டோம்னா இன்னும் எளிமையா இருக்கும். அடுத்து சன்மார்க்க சண்டமாருதம் சொல்றாங்க. இந்து புத்த சமய மேதை. நம்ம இறுதியில பார்ப்போம், புத்தத்துக்கும் புத்த மதத்துக்கும் பசும்பொன் ஐயா அவங்களுக்கு என்ன தொடர்பு, வேற எதுவும் வெளிநாட்டு பயணங்கள் போயிருப்பாங்களா அப்படின்றத பார்ப்போம். அடுத்து இவரோட இப்ப ஒரு சிறப்பானது, இவர சுத்த தியாகி அப்படின்னு சொன்னது யாருன்னு சொல்லுங்க பார்ப்போம். சுத்த தியாகி, அந்த மனிதரை பத்தியும் நம்ம இந்த உரைநடை பகுதிகளை பார்ப்போம். சுத்த தியாகி, அவரோட பிறந்த தினத்தை கூட சமூக நீதி தினமா முதல்ல இவ்வாண்டு சென்ற ஆண்டு கொண்டாடி இருக்கோம். இனி வரும் காலங்களை கொண்டாடுவோம். சிறப்பு. சுத்த தியாகி அப்படின்னு இவரை சொன்னது யாருன்னா பெரியார். இப்ப ஐயா அவங்களோட தேர்தல் களம் பத்தி பார்க்க போறோம். தேர்தல் களங்கள் பத்தி பார்க்க போறோம். எந்தெந்த ஆண்டு எப்படி போட்டியிட்டார், போட்டியின்றி அதாவது பிரச்சாரம் செய்யாம போட்டியிட்டது எந்த ஆண்டு அப்படின்றத பார்க்க போறோம். முதல்ல 1937 1937 சட்டமன்ற தேர்தல்ல வெற்றி பெற்றிருக்காரு. யாரை எதிர்த்து அப்படின்னு கேட்டோம்னா, ராமநாதபுரத்தோட அரசரா இருந்த சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, நீண்ட பெயரா இருக்கு. சண்முக ராஜேஸ்வர சேதுபதி வெற்றி பெற்றது தேவரையா அங்கதான். அடுத்து 1946 நிறைய தேர்தல்கள் இருக்கும். அதில் நீங்க வரிசை கிரமமா எழுதிக்கிட்டீங்கன்னா எளிமையா இருக்கும். 1946 போட்டியின்றி வெற்றி பெற்றிருப்பார். போட்டியின்றி வெற்றி பெற்றது எந்த வருடம் கேட்டாங்கன்னா 1946. இது கூடுதல் தகவல்கள் தான், நீங்க குறிப்பெடுத்துக்கலாம். உயர் வகுப்புகள்ல பார்ப்போம்.
இங்கேயே வரிசை கிரமமா எழுதிக்கலாம். அடுத்து தொடர்ச்சியா 1952 மற்றும் 57 1957 இந்த காலகட்டங்கள்ல நாடாளுமன்றம் சட்டமன்ற தேர்தல்களையும் வெற்றி பெற்றிருப்பார். 1952 57 உங்களுக்கு வினாக்கள் எழுப்பும் போது தேர்தல் களத்துடன் தொடர்பற்ற அல்லது தொடர்புடைய ஆண்டுகள் எதுன்னு கேட்டாங்கன்னா நம்ம சரியா தேர்ந்தெடுக்கணும். அடுத்து 1962 ரொம்ப முக்கியமானது. உடல்நிலை பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கும், பரப்புரையே இல்லாம வெற்றி பெற்றிருப்பாரு. தேர்தல் பிரச்சாரமே இல்லாம வெற்றி பெற்றது எந்த ஆண்டுன்னு கேட்டா 1962. நம்ம இடையில பார்த்திருப்போம், குற்ற பரம்பரை சட்டம் போட்டிருப்பாங்க, அதனால இவங்களை கொஞ்சம் கீழ்த்தரமா நடத்திருப்பாங்க, ஆங்கிலேயர்கள் போட்டதுதான். அதற்காக போராட்டமும் நடத்திருக்காரு. எப்பன்னு பார்த்தோம்னா 1934 முதல்ல தேர்தல் சம்பந்தப்பட்டமான செய்திகள்லாம் பார்த்தோம். இப்ப அந்த குற்ற பரம்பரை சட்டம் ஒவ்வொரு தலைப்பின் கீழே இப்ப பார்க்க போறோம். 34 மே மாதம் 12, 13 இந்த தேதிகள்ல கமுதியில ஒரு பெரிய எதிர்ப்பு பண்ணிருப்பாரு. அதனால இதோட முயற்சியின் காரணமா 1934 எதிர்ப்பு பண்ணி 1948 தான் இந்த குற்ற பரம்பரை சட்டத்தை நீக்கியிருக்காங்க. இப்ப பாருங்க, கிட்டத்தட்ட ஒரு 14 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 34 போராட்டம் பண்ணி 48 தான் அந்த சட்டம் நீக்கப்பட்டிருக்கு, குற்ற பரம்பரை சட்டம். அதை குறிச்சுக்கணும். விவசாயிகளோட நண்பர் அப்படின்னு பசும்பொன்னையாவை சொல்றாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா ஜமீன்களோட விவசாய சங்கங்கள்லாம் இருந்திருக்கும், உழுபவர்களுக்கு தான் நிலம் அப்படின்னு போராடி இருப்பாரு. அதற்காக என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு கிட்டத்தட்ட 31 சிற்றூர்களோட நிலங்களை ஏழைகளுக்கு கொடுத்திருப்பாரு. இப்ப நம்ம வச்சிருக்க இந்த புத்தகத்துல 32 இருக்கும், உயர் வகுப்புகள்ல 31 இருக்கும். ரெண்டையுமே பக்கத்துல எழுதிக்கங்க. உங்களுக்கு அந்த குறிப்புகளை எந்த தொடர்பா இருக்கோ அதற்கேற்றாற் போல நீங்க விடையளிச்சுக்கலாம். 31 சிற்றூர் நிலங்களை ஏழைகளுக்கு வழங்கியிருப்பார். 31, 32 அப்படின்னு நீங்க போட்டுக்கலாம். அதே மாதிரி ஐயா அவங்க எப்படி சொல்றாங்கன்னா கூட்டுறவு சிந்தனையாளர் அப்படின்னு சொல்றாங்க. கூட்டுறவு சிந்தனையாளர் ஏன் இப்படி சொல்றாங்கன்னு கேட்டோம்னா பாரத மாதா கூட்டுறவு பண்டகச்சாலை அப்படின்றத நிறுவியிருப்பாரு. எங்கன்னு கேட்டா கமுதிக்கு இவருக்கு நிறைய தொடர்பு இருக்கு. அவர் படித்த பள்ளியில தொடங்கி நிறைய போராட்டங்கள் இங்கதான் செஞ்சிருப்பாங்க. கமுதியில பாரத மாதா கூட்டுறவு பண்டகச்சாலை. பாரத மாதா சங்கம் யார் அமைச்சிருப்பாங்க? பாரத மாதா சங்கம் வரலாறுகள்ல படிச்சிருப்பீங்க, இந்திய தேசிய இயக்கத்துல. பாரதியாரா? நீலகண்ட பாரதியார் அல்ல, அந்த பகர வரிசைனால பாரதியார்னு சொல்லிட்டீங்கன்னு நினைக்கிறேன். பாரத மாதா சங்கம் அமைச்சவங்க யாருன்னு கேட்டோம்னா நீலகண்ட பிரம்மச்சாரி, அவங்கதான். சரி, எதற்காக இந்த சங்கம் அமைச்சாங்க அப்படின்னு கேட்டோம்னா விவசாயிகள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு அந்த விளை பொருள்கள்லாம் சரியான விலைக்கு கிடைக்கணும், சரியான நிலையில கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த பாரத மாதா கூட்டுறவு பண்டகச்சாலை அப்படின்றத கமுதியில அமைச்சிருப்பாங்க. அப்புறம் ஒரு போராட்டம் பண்ணிருக்காரு 1938. தொழில் சம்பந்தப்பட்ட ஒரு தகவல்கள் பார்ப்போம். மதுரையில நூற்பு ஆலை தொழிலாளர் போராட்டம், இது இவரு தொடங்கல, பா ஜீவானந்தம். விடுதலை போராட்டம் ஒளிவாய் மாகாணங்கள் படிப்போம். பா ஜீவானந்தம் அவங்க தான் அதை தொடங்கியிருக்காங்க. அதுல நம்ம ஐயா அவங்களும் குரல் கொடுத்து அவங்களுக்கு உறுதுணையா இருந்திருப்பாங்க. எந்த வருடம் கேட்டாங்கன்னா போடணும் 1938. மதுரையில நூற்பு ஆலை தொழிலாளர் போராட்டம். நூற்பு ஆலை தொழிலாளர் போராட்டம். இதற்காக அவங்க 7 மாதம் சிறைவாசம் அனுபவிச்சிருக்காரு. இந்த போராட்டத்துல கலந்துகிட்டு 7 மாதங்கள் சிறைவாசம் அனுபவிச்சிருக்காரு. இவர்தான் விவசாயிகளோட தோழர் அப்படின்னு சொல்லிட்டோம் இல்லையா. அப்போ உழவர்களோட நலன் காக்கிறதுக்காக ராஜபாளையத்துல ஒரு மாநாடு போட்டிருக்காங்க. எந்த இடம் கேட்டா ராஜபாளையம். உங்கள்ட்ட இன்னொரு கேள்வி கேட்கணும்னு நினைச்சேன். உழுபவருக்கே நிலம் அப்படின்னு இன்னொரு பெண்மணி சொல்லிருப்பாங்க. உழுபவருக்கே நிலம். கிருஷ்ணம்மாள் ஜெகநாத். சிறப்பு அக்கா, நல்ல சிறப்பா பதில் சொல்றாங்க. கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவர்கள் தான் உழுபவருக்கே நிலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க.
நம்ம பசும்பொன் ஐயா அவங்க வந்து ஜமீன் விவசாயிகள் சங்கத்தின் தொடர்பா அந்த 31 அல்லது 32 சிற்றூர்களை வழங்கியிருப்பாங்க. இந்த உழுபவருக்கே நிலம், இந்த கூற்று இது ரொம்ப முக்கியமா கேட்டாங்கன்னா நம்ம கிருஷ்ணம்மாள் ஜெகநாதன் அவங்களதான் போடணும். பெண்மணிகளோட சிறப்புகள்ல இதை நம்ம பார்ப்போம். அப்ப இவர் சிறைவாசம் போயிருக்காருன்னு சொன்னேன். எதுலன்னு பார்த்தோம்னா மதுரையில அந்த நூற்பு ஆலை தொழிலாளர் போராட்டத்துக்காக ஒரு 7 மாதம் சிறைவாசம் அனுபவிச்சிருப்பாரு. அப்ப இவர் செஞ்ச சிறைகள்லாம் எது அப்படின்னு கேட்டோம்னா நிறைய சிறைவாசம் அனுபவிச்சிருக்காரு. அதை பத்தி பார்ப்போம். அமராவதி, தாமோ, விடுதலை போராட்ட காலகட்டத்துல இவர் செஞ்ச சிறைகள் பார்த்தோம்னா அமராவதி, தாமோ, கல்கத்தா. இந்த தாமோ எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கும். தாமோ, கல்கத்தா, சென்னை, வேலூர். அமராவதி எந்த மாநிலம்? நிறைய பேர் அமைதியா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். அமராவதி எந்த மாநிலம்? அதை பத்தின தகவல்கள் வந்து நம்ம மகள் இந்திராவுக்கு நேரு எழுதிய கடிதம், அதை ரொம்ப தெளிவா பார்ப்போம். பெயர் மாற்றப்பட்டது எப்போ அதெல்லாம் பார்ப்போம். அமராவதி எந்த மாநிலம்? ஆந்திராவா? ஆந்திரா. அப்ப இதுதான் இன்னைக்கு உங்களுக்கான வீட்டு பாடமா இருக்கும். அமராவதி அப்படின்றது எந்த மாநிலம் அப்படின்றத குறிப்பெடுத்துருவாங்க. அடுத்த வகுப்புல முதல் கேள்வி அதுதான் இருக்கும். நம்ம வைகறை வணக்கம் சொன்னதுக்கு அப்புறம் அதுதான் உங்களுக்கான விடையாவும் வினாவாகவும் அமையும். அதற்கப்புறம் 2ஆம் உலக போர் அந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ணிருவாங்கன்னா ஆங்கிலேயர்கள் நம் நாட்டுல போராட்ட தலைவர்கள் எல்லாம் வந்து சிறையில் அடைச்சிருவாங்க. அப்ப இவர் எங்க இருந்தாருன்னு கேட்டா மத்திய பிரதேசத்துல இருக்க தாமோ அந்த சிறையில அடைக்கப்பட்டிருப்பார், ராணுவ சிறையில. போர் முடிந்ததுக்கு அப்புறம் தான் அவரை வந்து விடுதலை செஞ்சிருப்பாங்க. இப்ப கேட்கலாம் 2ஆம் உலக போறப்போ எந்த சிறையில அடைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னு கேட்டா மத்திய பிரதேசத்துல தாமோ அந்த சிறையில. நிறைய பெண்கள் மாநாடுகளையும் இவர் பங்கேற்றிருக்காரு. 1936, 55 இந்த காலகட்டத்துல பர்மாவுக்கு போயிட்டு வந்திருக்காங்க. பர்மா 36, 55. நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் புத்தம் அப்புறம் தொடர்புடையவர் பசும்பொன் அப்படின்னு. அப்ப இந்த புத்த பிஷுக்கள்லாம் என்ன பண்றாங்க, அந்த பர்மா அந்த போனப்போ அந்த ஊர்கள்ல என்ன வழக்கம் அப்படின்னா பெண்களோட தலைமுடியை வந்து நடைபாதையில போட்டுருவாங்க. இதன் மீது நடந்து வரணும், ஏன்னா ரொம்ப தூய்மையா ஒரு சிறு உயிரினங்களுக்கும் துன்பம் நினைக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதன்படி அவங்க போட்டு நடந்து வாங்கன்னு சொல்லுவாங்க. அதற்கு தேவர் அவங்க வந்து அதை ஏற்க மாட்டாரு. இப்படி நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். அப்ப இதை கேட்கலாம், இந்த மாதிரி இவர் வெளிநாட்டு பயணம் போயிருந்தப்போ புத்தர்களோட கூற்று அவங்க செஞ்ச செயலுக்கு பணிய மறுத்தவர் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம தேவர் ஐயா அவர்களை சொல்லிடலாம். கூடுதல் தகவல் பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். அடுத்ததா இன்னும் கொஞ்சம் முக்கியமான தகவல் இருக்கு, அதையும் நம்ம பார்த்திடலாம். நம்ம வங்கச்சிங்கம் அப்படின்னு நேதாஜி அவங்களை பார்த்திருப்போம். அப்போ இவருக்கு என்ன தொடர்புன்னு கேட்டா இந்திய தேசிய ராணுவத்துல இருந்திருக்கும். அப்போ பசும்பொன் ஐயா சொன்னதை கேட்டு நேதாஜி அவங்க மதுரைக்கு வந்திருக்காரு. எப்பன்னு பார்த்தோம்னா 1939 செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மதுரைக்கு நேதாஜி அவங்க வந்திருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா ஐயா அவங்க எப்ப இறந்திருக்காருன்னு கேட்டா 1963 அக்டோபர் 30ஆம் நாள்ல இறந்திருப்பாங்க. அப்ப இறந்ததுக்கு ஏதாச்சும் சிறப்பு செஞ்சிருக்காங்களா அப்படின்னு கேட்டா 1995 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. 1995 அஞ்சல் தலை வெளியிட்டிருக்காங்க. அடுத்ததான் இவர் என்ன பண்ணிருக்காரு, நேதாஜி அப்படின்ற ஒரு வார இதழையும் பசும்பொன் நடத்திருக்காரு. ரொம்பவும் பற்று மிக்கவர்னு சொன்னோம் இல்லையா, நேதாஜி அப்படின்ற வார இதழ் அதுதான் ரொம்ப முக்கியம். பெயர் நம்ம எளிமையா தேர்ந்தெடுத்துருவோம். இந்த வார இதழா மாத இதழா அப்படின்றது தெளிவா இருக்கணும். வார இதழ் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். சாயல்குடி அப்படின்ற இடத்துல பேசியிருப்பாரு. எவ்வளவு மணி நேரம் பேசியிருப்பாருன்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 மணி நேரம் உரை நிகழ்த்தியிருப்பாரு. முதல்ல சாயல்குடி அந்த இடம் முக்கியம். சாயல்குடியில உரை நிகழ்த்தியிருக்காரு 3 மணி நேரம். அவரோட உரைகளை கேட்டுட்டு காமராஜர் என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி ஒரு பேச்சை இதுவரைக்கும் நான் கேட்டதே இல்ல அப்படின்னு ரொம்ப புகழாரம் சுட்டிருப்பாரு. யாருன்னா கல்வி கண் திறந்த காமராஜர் ஐயா அவர்கள். அண்ணா பேரறிஞர் அண்ணா இருக்காரு இல்லையா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் பேச தொடங்கின உடனே சிங்கத்தோட முழக்கம் போல இருக்கும்,
சிங்கத்தோட முழக்கம் போல இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அண்ணா. மரபு ஒளி சிங்கத்துக்கு என்ன வரும்? ஒரு முழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இல்லையா? மரபு ஒளி சிங்கத்துக்கு எப்படி வரும்? கர்ஜிக்கும். சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முழங்கும். முழங்கும். முழங்கும் சொல்லுவாங்க. அதுக்குதான் முழக்கம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழ்ல ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் பொருள் இருக்கு. சிங்கம் கர்ஜிக்கும் அப்படின்னு சொல்லுவோம், முழங்கும், முழக்கம் அப்படின்னு இருக்காங்க. ராஜாஜி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, முத்துராமலிங்க தேவர் இருக்கார் இல்லையா, இவரோட பேச்சு உள்ளத்துல இருந்து வெளிவருது, உதடுகள்ல இருந்து வெளிவரல. உள்ளத்துல இருந்து இவரு பேசுறாரு, வெறும் உதட்டின் வழியா இவரு பேசல அப்படின்னு சொல்லியிருக்காரு. மனதுல பட்டத உண்மை, உள்ளத்துல அவர் என்ன நினைக்கிறாரோ அதை அப்படியே சொல்லிடுவாரு அப்படின்ற கூற்றையும் ராஜாஜி சொல்லியிருக்காங்க. வட இந்திய இதழ் ஒண்ணு சொல்லியிருக்கு. என்னன்னா, நம்ம ஐயா அவங்கள பசும்பொன் ஐயா அவங்கள புகழ்ந்து புகழாரம் சூட்டியிருக்காங்க. பாராளுமன்றத்துல, நாடாளுமன்றத்துல இவர் ஆங்கிலத்துல பேசினார். நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், தமிழையும் ஆங்கிலத்தையும் சிறப்பு பெற்றவர், நல்ல சிறந்த உரையாற்றுவார் அப்படின்னு. அப்ப எப்படிப்பட்டவர்கள் மாதிரி உரையாட்டிருக்காரு அப்படின்னு சொல்றாங்கன்னா, இவரோட பேச்சு வெள்ளையர் ஆங்கிலேயரோட காலத்திலேயே விட்டல் பாய் பட்டேல் இவங்க பேசுற மாதிரி இருந்திருக்கு. விட்டல் பாய் மற்றும் பட்டேல் அவங்க பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு சிறந்த ஆங்கில புலமை பெற்றவர் மாதிரி பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இத சொன்னது யாரு, எந்த இதழ் வெளியிட்டுச்சுன்னு கேட்டா வட இந்திய இதழ். வட இந்திய இதழ் இதை வெளியிட்டிருக்கு. இவர் வாழ்ந்த நாட்கள் பார்த்தோம்னா 20,075. 20,075. இந்த கூற்றுகள்லாம் ஒரு முறை சொல்றேன், நினைவு வச்சுக்கலாம். குறிப்பு எழுதாதவங்க எழுதுறதுக்கு ஏதுவா இருக்கும். 20,075. சிறைவாசம் அனுபவித்த நாள்கள் 4000. சிறைவாசம் 4000. அவரோட வாழ்நாள்ல கிட்டத்தட்ட 1/5 சிறையில தான் இருந்திருக்காரு. 1/5. இந்த கூற்றுகள் மற்றும் ஒரு முறை சொல்றேன், எளிமையா குறிப்பெடுத்துக்கோங்க. சாயல்குடியில அவரோட உரையை கேட்டு காமராஜர் இதுவரைக்கும் இப்படி ஒரு பேச்சை நான் கேட்டதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எத்தனை மணி நேரம் அவர் உரையாற்றிருப்பாருன்னா 3 மணி நேரம். இவர் நடத்தின ஒரு இதழ் வார இதழ் நேதாஜி. அதே மாதிரி ராஜாஜி அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, இவர் உள்ளத்துல இருந்துதான் பேசுறாரு, உதட்டின் வழி பேசல, எது உண்மைன்னு கருதுறாரோ அதை அப்படியே சொல்லிடுவாரு மறைக்காம, அந்த கூற்றையும் சொல்லியிருக்காங்க. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அண்ணா அவங்க சிங்கத்தோட முழக்கம் மாதிரி இருக்கும் இவர் பேசுறது அப்படின்ற கூற்றுகளையும் சொல்லியிருக்காங்க. வட இந்திய இதழ் ஆங்கிலேயர்கள் காலத்துல இருந்த பட்டேல், விட்டல் பாய் அவங்க பேசின மாதிரி இவரோட உரை, ஆங்கில உரை மிகவும் தெள்ள தெளிவா சிறப்பா இருக்கும் அப்படின்ற கருத்துக்களையும் தெளிவுபடுத்தியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கூடுதல் தகவல்கள் தான் பார்த்திருக்கோம். அதே மாதிரி ஒரு இறுதி தகவல் மட்டும் என்னன்னா, இவரோட நிலங்கள் வச்சிருப்பாரு இல்லையா, அவருக்குன்னு எதையுமே வச்சுக்கிட்டது கிடையாது. ஒரு 17 பங்குல 16 பங்க மக்களுக்கு கொடுத்துருவார், விவசாயிகளுக்கு, மக்களுக்கு. ஒரே ஒரு பங்கு மட்டும்தான் இவர் வச்சுப்பார். 17ல 16 பங்கு மற்றவருக்கு கொடுக்க ஒரு பங்கு மட்டும்தான் இவர் வச்சுக்கிட்டார். அதீத தகவல்கள், நிறைய தகவல்கள் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பத்தி பார்த்திருக்கோம். ஒரு முறை நீங்க குறிப்பெடுத்ததை பார்த்துக்கிட்டாலும் சரி, உங்க புத்தகத்துல நீங்க குறிச்சு வச்சிருப்பீங்க கூடுதல் தகவல், அதை பார்த்துக்கிட்டாலும் சிறப்பா தான் இருக்கும். இன்றைய வகுப்பை நம்ம இத்துடன் நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். அடுத்த வகுப்புல மீத இருக்க 2 உரைநடை பகுதிகள், துணை பாடங்கள், இலக்கணம் எல்லாமே பார்க்க இருக்கோம். அடுத்த வகுப்புல இனிமையானதாக சந்திப்போம். இன்றைய வகுப்பை நிறைவு செய்கின்றோம். நன்றி. நன்றி அம்மா. நன்றி. நன்றி அம்மா.